கூர்வாளின் சமூக வலைதள போர். சஜித் ஏன் தோற்கடிக்கப்பட வேண்டும்? சிராஜ் மஷூர் அவர்களின் முகநூல் பதிவு. சஜித் பிரேமதாச ஒரு பலவீனமான தலைவர் என்ற கருத்து அரசியல் வட்டாரங்களில் மிகவும் பிரபல்யமானது. ஆழமாக சிந்தித்து பேசாமல் கருத்துக்களை மேம்போக்காக அடித்து விடுபவர் என்று பெயர் எடுத்திருக்கிறார். அவரது ஜனாதிபதி தேர்தல் பரப்புரைகளே அதற்கு சான்று. முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசவின் மகன் என்பதை ஒரு முக்கிய தகுதியாக அவர் முன்னிறுத்துகிறார். வாரிசு அரசியல் பெரிதாக ஒன்றையுமே கொண்டு வராது. யாரும் யாருடைய வாரிசாகவும் இருந்துவிட்டு போகட்டும். ஆனால் அதைவிட தலைமைத்துவ பண்புகளும் ஆளுமையும் மிக முக்கியமானவை. நாட்டை ஆள சஜித்தின் ஆளுமை போதாது என்பதே பலரது கணிப்பு. பிரேமதாசவுக்கு வீடமைப்பு, குறைபாடுகள் நிறைந்த வறுமை ஒழிப்பு திட்டம், ஜனசவிய ஒடுக்கப்பட்டவராக இருந்து அதிகார கட்டமைப்பில் மேலெழுந்தது போன்ற சில நல்ல பக்கங்கள் இருப்பது போலவே மிகவும் கசப்பான கரைபடிந்த வரலாறும் இருக்கிறது. 1990 புலிகளின் கை ஒங்குவதற்கு பிரேமதாச கொடுத்த ஆயுதங்களும் முக்கிய காரணம். 1990 இடம்பெற்ற காத்தான்குடி பள்ளிவாசல் படுகொலை, ஏராவூர் படுகொலை உள்ளிட்ட முஸ்லிம்களுக்கு எதிரான அத்தனை அடுக்கடுக்கான கலவரங்களுக்கும் பிரேமதாசவின் அப்போதைய அரசியல் அணுகுமுறையும் ஒரு முக்கிய காரணம். இது இவ்வாறு இருக்க, பூகோள அரசியல் சக்திகள், ஜியோ பொலிட்டிக்கல் போர்சஸ், பலவீனமான தலைவர் ஒருவரையே விரும்புகின்றன. சஜித்தை வெற்றி பெறச் செய்தால் அவரை இலகுவாக கையாளலாம் என அவை கணக்கு போடுகின்றன. பொருளாதார ரீதியாக நலிவடைந்துள்ள இலங்கைக்கு இது மிக ஆபத்தானது. சஜித்தோடுதான் தமிழ், முஸ்லிம் அரசியல் கட்சிகள் பல கைகோர்த்திருக்கின்றன. இதற்கு தங்களது இருப்பை தக்க வைப்பது சுயநல அரசியல், பூகோள அரசியல் அழுத்தங்கள் என்று பல காரணங்கள் உள்ளன. மக்களது காதில் சும்மா பூச்சுற்ற முடியாது என்பதை இம்முறை இந்த கட்சி தலைவர்கள் மிக தெளிவாக உணர்ந்துள்ளனர். அதனால்தான் அவர்களது உரைகளில் உப்புச்சப்பில்லை, நிலைப்பாடுகளில் தெளிவில்லை. அவற்றில் அரசியல் சாரத்தை வடித்துத்தான் எடுக்க வேண்டியிருக்கிறது. அடிப்படைகளை வேண்டுமென்றே மறந்து சும்மா கம்பு சுத்துகிறார்கள். இன்னொன்று, சஜித்துடன் கைகோர்த்திருக்கும் பாட்டலி சம்பிக்க ரணவக்க பற்றிய விடயம். இவர் குறித்து நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். சிங்கள பௌத்த தேசியவாதத்தின் தந்தையாக அனகாரிக தர்மபாலவை குறிப்பிடுவர். அதன் நவீன அல்லது இந்த காலத்து முகம்தான் சம்பிக்க கெட்டிக்காரர். ஆனால் மிக மோசமான பேரினவாத அழுக்கை மனதில் புதைத்து வைத்திருப்பவர். எண்ணிக்கை சிறுபான்மை மக்களின் மீதான கருத்தியல் வன்மம் கொண்டவர். தேர்தல் தேவைக்காக அதை அடக்கி வாசிக்கிறார் என்பதுதான் உண்மை நிலவரம். சிங்கள அபியோகய, சிங்கள சவால், கொட்டி வினிவிதீம புலிகள் பற்றிய உள்நோக்கு, நெகநெகிர சிங்கள உரிமைய, கிழக்கின் சிங்கள மரபுரிமை, அல்ஜிஹாத், அல் காய்தா உள்ளிட்ட பல புத்தகங்களை எழுதியவர். இலங்கையில் இஸ்லாமிய வெறுப்பு நிறுவனமயப்படுவதற்கான கருத்தியல் தளத்தையும் செயற்பாட்டு தளத்தையும் வலுப்படுத்தி வளர்த்தெடுத்து வருபவர். சம்பிக்கவின் அடுத்த இலக்கு ஜனாதிபதி கதிரையில் அமர்வதுதான். ஜனதா மிதுரோ என்று தொடங்கி இன்னொரு கட்டத்தில் ஜாதிக ஹெல உரிமை கட்சியை உருவாக்கியவர்களுள் இவர் முதன்மையானவர். பின்னர் இந்த கட்சிக்கு பல தடவை பெயர் மாற்றினார். ஒரு கட்டத்தில் 43 பலகாய், இலவச கல்வி தொடங்கிய ஆண்டும் அதனால் பயனடைந்த தலைமுறையும் என்று இயங்கினார். இப்போது புதிய கட்சி பெயரோடு வந்திருக்கிறார். தேர்தலுக்கு முன் சுகததாச ஸ்டேடியத்தில் சுமார் 5000 பேரை ஒன்று கூட்டி தனது கட்சி மாநாட்டை நடத்தி காட்டினார். தன்னை ஒரு பெரும் சக்தி என்று காட்டும் பிம்ப அரசியல் முனைப்பு அது. பலவீனமடைந்து குழம்பி போன இலங்கை அரசியல் கூட்டையில் மீன் பிடிக்க வந்திருப்பவர்தான் இந்த சம்பிக்க. இவருக்கென்று பலமான வாக்கு வங்கி கிடையாது. அதனால் மாறி மாறி பல கட்சிகளோடு இணைந்துதான் தேர்தலை எதிர்கொள்கிறார். சஜித்தின் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட M.B இவர். ஒரு கட்டத்தில் சஜித்திடமிருந்து விலகி சுயாதீனமாக செயற்படப் போவதாக அறிவித்தார். ரணிலோடு சேர்ந்து அவருக்கு பின் அந்த வாக்கு வங்கியை கைப்பற்றுவது இவரது எண்ணமாக இருந்தது. ஆனால் அது அவருக்கு கைகூடவில்லை. அடுத்த கட்டமாக மஹிந்த ராஜபக்ஷவுக்கு தூதனுப்பினார். மொட்டின் வேட்பாளராக மாற ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தினார். அதுவும் அவருக்கு சாத்தியப்படவில்லை. இப்போது மீண்டும் சஜித்துடன் இணைந்திருக்கிறார். சஜித்துக்கும் சிங்கள தேசியவாத வாக்குகளை பெறும் முகம் ஒன்று தேவை. இல்லாவிட்டால் பெரும்பான்மை மக்கள் நிராகரித்து விடுவார்கள் என்ற பயம் அவருக்கு. அதனால்தான் இருவருக்கும் பரஸ்பரம் நன்மை பயக்கும் வின் தொகுப்புவாக இந்த தேர்தல் கூட்டு அமைந்திருக்கிறது. களுத்துறை மாவட்டம் புலத்சிங்களவில் பிறந்த மொரட்டுவ பல்கலைக்கழக பொறியியலாளரான சம்பிக்க இப்போது தருணம் பார்த்து காத்திருக்கிறார்.
ஓடு மீன் ஓட ஒரு மீன் வருமளவு காத்திருக்கும் கொக்குதான் இந்த சம்பிக்க. அண்ணன் எப்போ போவான், திண்ணை எப்போ காலியாகும், இதுதான் அவரது இப்போதைய மனக்கணக்கு. இந்த சந்தர்ப்பத்தில் ஞானசார தேரர் சஜித்துக்கு ஆதரவு தெரிவித்திருப்பதையும் பொருத்தி பார்க்க வேண்டும். ஆக சஜித் வென்றால் இவர்களது அரசியல் நிகழ்ச்சி நிரலை முன்கொண்டு செல்வதற்கான வாயில்கள் திறக்கும். நீருபூத்த நெருப்பாக இருக்கும் இனவாதம் என்ற ஆயுதத்தை அவர்கள் மீண்டும் கையில் எடுப்பார்கள். பலவீனமான சஜித்தை அடுத்தடுத்த தேர்தல்களில் தன்னால் மேவ முடியும் என்பதுதான் சம்பிக்கவின் தந்திரோபாய நகர்வினதும் அணிச்சேர்க்கையினதும் உள்ளரசியல். இது வெல்லுமா தோற்குமா என்பது வேறு விடயம். ஆனால் சஜித்தின் வாக்கு வங்கியிலும் வெற்றியிலும் தான் குதிரை ஓடலாம் என்று கணிக்கிறார் சம்பிக்க. ஆக சஜித்தை தோற்கடிப்பதன் மூலம் சம்பிக்க தலைமையிலான இனவாத அணியையும் தோற்கடிக்க வேண்டும். ஆழ்ந்து சிந்திப்போர் இதில் உள்ள தர்க்க நியாயத்தை நன்கு புரிந்து கொள்வர். கட்டுரையின் ஆரம்பத்தில் குறிப்பிட்டுள்ள விடயங்கள் உள்ளிட்ட இவை போன்ற இன்னோரென்ன பல காரணிகளால் சஜித்தை தோற்கடிப்பதே நமக்கும் நாட்டின் எதிர்காலத்துக்கும் நல்லது.